அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய வேலிருக்க பைமை சேனலில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா முடிவடைந்து தற்போது கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய இந்த நேரத்தில் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டிற்கும் சூரிய வீட்டிற்கும் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகையில் தான் நிறைய விசேஷங்கள் நடக்க போகுது. ஏன்னா இந்த பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா மாலை போடக்கூடிய காலம்தாங்க இது. இந்த கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் இந்த மாதத்தில் தான் நடைபெற இருக்குது. வீட்டில் நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாளில் விசேஷமாக அமைந்திருக்கு. இந்த நாளில் சிவன் கோயிலில் நடத்தக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது, அபிஷேகத்துக்கு கலந்து கொள்வது பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ நன்மை அளிக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் குறைய வேண்டும்னு நினச்சிங்கன்னா, தேக ஆரோக்கியத்தில் பல பெற வேணும்னு நினச்சிங்கன்னா கோவிலுக்கு நீங்கள் பழங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதே போல் கடன் குறைய வேணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை நாளில் கோவிலுக்கு பச்சரிசி வாங்கி கொடுங்க. பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கனமழை பெய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மிதக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற நாட்களில் மிதுனராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகார முறைகள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் இனி தீர்ந்துடும். பணவரவு நன்றாக இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக பண வரவில்லைன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்க இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இனி வராது. நிலம், ஆவணங்கள், அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய யோகமாக அமைந்திருக்கு. வழக்குகளை வெற்றிகள் உங்களுக்கு உண்டுங்க. எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய ஏற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா திடீரென நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு அதிசாரத்தில் இருப்பதால் தொழில் அற்புதமாக அமையும். அடுத்தடுத்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்புன்னு நன்றாக இல்லைன்னா கூட கவலைப்பட தேவையில்லை. அற்புதமான ஒரு ஜாக்பாட் உண்டாக போகுது. ஆச்சரியமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்வதை தவிர்த்திடுங்க. கார்த்திகை மாதத்தில் ஒரு நாளாவது இல்லைன்னா 2 நாளாவது அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் தெம்பாக வரக்கூடிய யோகம் ஏற்படுது. கண், காது, மூக்கு, தொண்டையில் பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த நேரத்தில் மகான்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரும். தொழில் ரீதியாக அனுகூலம் உண்டாயிருக்கு. உத்தியோகத்தில் அற்புத மாற்றம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம்னு வியாபார மாற்றம்னு அனைத்து வித மாற்றங்களும் நல்லதாக தான் உண்டாகும். படிப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. இனி அது போன்ற நிலைமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி இருக்காது. நிலத்தில் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் தாங்க இது. வயிறு, கழிவு பாதை, மலக்குடல், ஏப்பம், முதுகு, மறைவு ஸ்தானம் தொடர்பான பிரச்சனைகள் மிகுந்த கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலை பொறுத்து தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாயின்னு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியனு, ரணருண, ரோகஸ்தானத்தில் புதனு, சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, ஐனசைனு, போகஸ்தானத்தில் குருன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நேரம் அற்புதமாக அமையும். மேலும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களை சாதகமான பலன் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தி அடையக்கூடிய சிலர்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும். புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் இருந்து மதிப்பும் பாராட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உடல் சோர்வு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இருந்தாலும் உற்சாகத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி வெற்றி காண்பீங்க.
தொழில் வியாபாரம் முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க. புதிய பதவியிலினா பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரிடலாம். அரசியலில் இருந்தீங்கன்னா கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் முற்று நோக்கும். கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கிடுங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழி பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீங்க. வேலைப்பளு காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்களையும் பெறுவங்க. பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஆற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றம் பதவி உயர்வு கூட கிடைத்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குடும்ப உறவினர்களுக்கு தேவையான துணி போன்றவற்றை வாங்கி தருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி செல்லுங்க. அதுதான் நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ருசியான உணவை நீங்கள் உண்பீங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்து முடிப்பீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரத்து நன்றாக இருக்குது. கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறைந்திடும். வீண் வாக்குவாதங்கள் தவிர்த்துக்கோங்க. எதிர்பார்த்த செலவு உண்டாகலாம். பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலனை பெறுவீங்க. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. முன்கோபம் மட்டும் குறைத்துக்கோங்க. பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவங்க மீண்டும் நட்பு பாராட்டுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் தோன்றிடுங்க. எதிர்பார்த்த உதவியால் நன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. பணவரவு திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு. புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு இந்த நேரத்தில் மதிப்பு உண்டாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்கும். அவங்களது நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுவாங்க. மனதில் உங்களுக்கு புது தெம்பு உற்சாகமும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கு நிலை மாறிடுங்க. கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக அமையும். வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா வேலையை எளிதாக செய்து முடிப்பீங்க. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனமாக இருங்க. திறமை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படும். மாணவர்கள் பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் நீங்கள் தொடங்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்திடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் திருப்தி தரும் விதத்தில் நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக முடியும். கடிதம் மூலம் வரக்கூடிய தகவல்களும் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. கஷ்டங்கள் குறைய தொடங்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அடுத்த வேலையை ஈடுபட்டாலும் செய்து முடிக்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவங்களுக்கு சாதகமான பலனை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்துடுங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து வர உங்கள் மனதில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கிடுங்க. காரிய வெற்றியும் உண்டாகும். பதிவில் கார்த்திகை மாதம் பொறுத்தவரை மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமோ நாராயணா எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.